இப்போப்பா முட்டை பச்சி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 5 பெரிய வெங்காயம் எடுத்து கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கோம். அதை அந்த பவுலில் போட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா. அதையும் இதில் போட்டுக்குவோம். கருவேப்பிலை அதையும் நறுக்கி கழுவிட்டு வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான கொத்தமல்லி அதையும் கழுவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்புப்பா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். பத்தாட்டினா அடுத்தது போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா. 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் போட்டு இப்படி கிண்டி நல்லா அப்படி கிண்டிட்டோமா. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இப்போ இந்த இது முட்டை பச்சி பண்ணுறதுக்கு 7 முட்டை எடுத்துருக்கோம்ப்பா. அதை பூரா உடச்சி இப்போ 7 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுப்பா முட்டை பச்சி பண்ணுறதுக்கு. இப்போ கிண்டிட்டு நம்ம இப்போலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு இதே கரெக்டாக இருக்குப்பா. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா இட்லி செட்டில் ஊற்றி அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பண்ணையில் எப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. இட்லி செட்டி வச்சுக்கணும். தட்டை ஊற்றி வச்சுக்குவோம். ஒரு தட்டுக்கு ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்குவோம். அடுத்த தட்டை வச்சுக்குவோம். ஏழு முட்டை ஊற்றணுங்களப்பா. கரெக்டாக அந்த 11 குளிக்கும் போது கரெக்டாக இருக்குது. மூடி அடுப்பில் வச்சு அவிச்சுக்குவோம்ப்பா. நம்ம முட்டை பச்சி இட்லி செட்டில் ஊற்றினோம்லப்பா. ஊற்றிண்டா எடுத்தாச்சு பாருங்கள். எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ முட்டை பச்சி தானே பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கடல மாவு 1 கப்பு. அதுக்கு தேவையான பெருங்காயத்துக்குப்பா. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன். தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன். இதுக்கு தேவையானது. உப்பு அதுக்கு தேவையானது 1 ஸ்பூன். கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்குவோம்ப்பா.
ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஓரளவு கொல கொலன்னு ஊற்றிக்கலாம். கெட்டிலாம் நல்லா கரைச்சிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிட்டாச்சுப்பா. இப்போ இந்த முட்டை வந்து இட்லி சட்டியில் ஊற்றி அவிச்சு வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம முட்டை பச்சி போடையில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முட்டை பச்சி பண்ண போகிறோம்லப்பா. அடுப்பத்தை வச்சுட்டேன். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். நல்லா ரைட் வச்சுக்கோ. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. இப்போ வந்து இந்த முட்டையை வேக வச்சுருக்கோம்ல டீ சட்டில் வச்சு, அதை வந்து இந்த கடலமாவு திண்டம்ல அதுக்குள்ளே போய் போட்டு எடுப்போம். அடுத்ததும் மூணா போட்டு எடுத்துக்கோப்பா. இப்போ முட்டை பச்சியை பரட்டிக்கிறோம்ப்பா. எல்லாமே நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எல்லாமே சுட்டுட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இப்படிதான் போட்டு எடுக்கணும் முட்டை பச்சி. இட்லி சட்டை தானே அவிச்சு போட்டோம், இந்த மாதிரி போட்டு எல்லாமே எடுத்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துடணும். எல்லாமே போட்டுட்டு பார்த்துக்கலாம்ப்பா. முட்டை பச்சி ரெடி ஆயிடுச்சுப்பா. முட்டை பச்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கப்பா. செஞ்சு பார்த்து உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. முட்டை பச்சிப்பா பாருங்க எந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கு. இப்போ இதை வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குப்பா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.